இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3 எபிசோடு 3 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சீசன் 3யோட எபிசோடு 1 எபிசோடு 2 பார்க்கலன்னா நம்ம சேனல்லேயே இருக்குது, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு கூட இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோடு 1 2 எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருவோம். அந்த 2 எபிசோடையும் பார்த்தா தான் இந்த எபிசோடு புரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ செக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நம்ம டேமன் டார்கேரியன் வந்து ஓட்டோ ஆகிட்ட ஒரு பிரபு வந்து சந்திக்க வந்திருக்காப்புல. எதுக்குன்னா அவங்க எல்லோரும் நம்ம கிங்ஸ் லேண்டிங் வந்து சண்டை போட்டு மறுபடியும் கைப்பற்றுறதுக்காண்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரேனா டார்கேரியன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள யாரையும் கொல்லாமல் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள திரும்பி போவீங்க, அவங்க லாயல்ட்டி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டேமன் டார்கேரியன் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. டேமன் டார்கேரியன் வந்து போர் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கான புது ராணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த விஷயத்த வந்து ஹைட்டவர் வம்சத்தை சேர்ந்த பிரபு வந்து ஏற்றுக்க மாட்டார். அந்த பிரபு யாருன்னு பார்த்தோம்னா ஓட்டோ ஹைட்டவரோட அண்ணன் பையன்தான். இவரோட பேர் வந்து ஆர்மன் ஹைட்டவர். இவரும் ஹைட்டவர் வம்சத்தை சேர்ந்தவங்க மாதிரி ரொம்ப புத்திசாலி தான். நம்ம ஓட்டோ ஹைட்டவருக்கு ஈக்குவலாக யோசிப்பார் என்னமோ தெரில. இந்த எபிசோடு லாஸ்ட்டில் வந்து இவர் வந்து பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். அது என்னன்னு பார்க்குற முன்னாடி இந்த சீனை பார்த்துருங்க. இப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார்னா, டேமன் கிட்ட நாங்கள் வந்துட்டு தனியாக வந்துருந்தோன்னா டேமன் டார்கேரியன் கூட தனியாக சண்டை போட்டிருப்பேன், எங்களுக்கும் சண்டை போட விருப்பம் இல்லை தான், பட் ஆனால் சரணடைகிறது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடி இருக்க டிராகனை பாருங்கள், இந்த டிராகனை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த தயக்கம் இருக்குது, உங்கள் ராணிக்கு உங்களோட விசுவாசத்தை காட்டுங்க, உயிரோட திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிற. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம சரணடைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு ஹைட்டவர் வம்சத்தை சேர்ந்த பிரபு என்ன பண்ணுவார்னா, தன்னோட வாளை டேமன் டார்கேரியன் முன்னாடி வச்சு எங்களோட விசுவாசம் என்றைக்குமே ரேனா டார்கேரியனுக்கு தான் அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு மண்டிட்டு அவரோட விசுவாசத்தை காட்டுவாப்புல. அதுக்கு டேமன் டார்கேரியன் விசுவாசத்தை நானும் ஏற்றுக்கிட்டேன், ராணியும் ஏற்றுக்குருவாங்க, நான் உங்கள் விசுவாசத்தை நான் ராணிக்கு கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இப்போ நீங்கள் உங்கள் ஊரை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, அந்த டிராகனோட ரைடர் எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கை கொட்டாப்புல. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு டிராகன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிராகனோட ரைடர் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ஆலிசன் ஹைட்டவரோட கடைசி பையன்தான். அவரோட பேர் வந்து டேரன் டார்கேரியன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ராணிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எல்லா அரச வம்சத்தை சேர்ந்த, அதாவது அடுத்த அரசராகக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய எல்லாரையுமே நாங்கள் வந்துட்டு சிறைப்பிடிக்கிறோம். அதில் வந்துட்டு முதலாளி இந்த டேரன் டார்கேரியன் தான். இவங்களோட அண்ணங்க வந்து காணோம். அதில் அண்ணன் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கிங் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஓடி போயிருப்பார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருந்த அண்ணன் வந்து அந்த ஒத்தக்கண்ணை வேகர்ட்ட டிராகன் கூட சேர்ந்து நம்ம ஆரன் ஹாலில் கூட போய் சண்டை போட்டிருப்பார் இல்லையா, அவர் தான். அவர் வந்து போன எபிசோடில் சண்டை போட்டு ஒரு சூனியர்கிட்ட போய் உதவி கேட்டு இருந்திருப்பார். அந்த எபிசோடை நீங்கள் வாட்ச் பண்ணலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, நான் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த கிங் என்ன கேட்பாருன்னா, நீங்கள் இவரை கொன்றுவீங்களா, ஏன்னா இவர் வந்து ஒரு பிரின்ஸ் தானே, நீங்கள் எதுக்காண்டி இவரை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற. இல்லை, நாங்கள் அவரை வந்து சிறை தான் முடிப்போம், இவர் வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால இவர் நாங்கள் கொல்ல மாட்டோம், இவரை கொல்றது வந்து என்னோட முடிவு இல்லை, அது வந்து ராணியோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, ஓகே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை நான் அனுப்பி வைக்கிறேன் டேமன் டார்கேரியன் அப்படின்னு சொல்லி இந்த லார்டு வந்து அனுப்பி வைப்பாப்புல. பட் ஆனால் டேமன் வந்து இவரை கொல்ற மைண்ட் செட்டில் இருக்க முடியாது, ஏன்னா இவர் சின்ன பையன் இல்லையா, அவரால் பெரிய ஆபத்து வராதுன்னு நினைப்பாரு. பட் ஆனால் ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போவே கொன்றுவாப்புல. அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம டேமன் டார்கேரியன். அப்போ அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடெலாம் வந்துக்கிட்டு இருக்கும், அதனால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். இப்போ நம்ம இங்கே கதைக்கு நம்ம வந்துட்டோம்னா, நம்ம ஹைட்டவர் லார்டு வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட மருமகனை கூப்பிட்டு நீ தைரியமாக இருக்கணும், உனக்கு எதுவும் ஆகாது, நீ வந்துட்டு அங்கே போய் நீ எந்த விதமான பயத்தையும் காட்டாத, அது உன்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். அப்போ டேமன் வந்து சொல்லுவாப்புல, எனக்கும் அவர் மருமகன் தான், நீங்கள் எந்த பயப்பும் எழுத வேணாம், நான் அவர் வந்து பிரின்ஸ் பண்ணி தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே நம்ம கிங்ஸ் லேண்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, டேமன் டார்கேரியன் வந்து நம்ம ரேனா டார்கேரியன் வந்து காட்டுறாங்க, இதுதான் உன்னோட தம்பி அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப, அப்போ டேமன் டார்கேரியன் வந்து சந்தேகமே போட மாட்டார், ஏன்னா இவருக்கு வெள்ள முடி இருக்கும், இவர் டிராகனில் பறந்து வருவாப்புல அப்படின்னு சொல்லி சந்தேகமே போட மாட்டார். அதனால ரேனா டார்கேரியன் நம்பிடுவாங்க, இவர் தான் நம்ம தம்பின்னு சொல்லி. அப்போ வந்துட்டு நீ உங்கள் அண்ணன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறப்ப, அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், அவங்க அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி எதுவுமே பதில் பேச மாட்டார், எப்பயுமே ஒரே அமைதியாக இருப்பாப்புல. இந்த சின்ன பையனையா நமக்காக சண்டை போட அனுப்பிச்சி வச்சாங்க, அந்த ஹைட்டவர் வம்சத்துக்கு என்ன ஒரு கோலத்தனம் அப்படின்னு சொல்லி ரேனா டார்கேரியன் கேட்குறப்ப அப்பயும் எதுவும் பதில் பேச மாட்டார்.
நீ இப்போ வந்துட்டு எதுக்குமே பதில் சொல்லலைன்னா நான் வந்து உன்னை பிரின்ஸ் பண்ணி நடத்த மாட்டேன். நீ ஒரு அரசு எப்படி சொல்கிறேன்னா, இவங்க எல்லாருமே நம்ம அரசாங்கத்தை சேர்ந்தவங்க தான். பட் ஆனால் அவங்கள வந்து கைதியாக நடத்த மாட்டாங்க, ஒரு அரசு கைதியாக நடத்த மாட்டாங்க. அதனால பயமுறுத்துவாங்க. அப்பயாவது ஏதாவது வாயை திறக்கிறானு பார்ப்பாங்க. ஆனால் அப்பயும் வாயை திறக்க மாட்டான். நீ வந்து ஒரு ராணி முன்னாடி நீ பதில் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் சொல்கிறப்ப அப்பயும் அமைதியாக இருப்பான். கடைசியாக ஒரு டேமன் கேட்குறேன், நீ இப்போ வந்துட்டு கடைசியாக வேகார எப்போ பார்த்த, உங்க அந்த ஒத்தக்கரனை எப்போ பார்த்த அப்படின்னு கேட்குறப்ப அப்பயும் அமைதியாகும். அப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லி இவனை வந்து நம்ம அரண்மனையில் இருக்க டஞ்சனில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரண்மனையில் வந்துட்டு சிறை இருக்கும் இல்லையா, அதுதான் டஞ்சன். அது வந்து அரண்மனையில் ரொம்ப அடி பாதாளத்தில் வச்சுருப்பாங்க. அந்த டஞ்சனில் வந்து அடைச்சிக்க சொல்லி கட்டளை போட்டுருவாங்க. இல்லைன்னா நம்ம டேமன் டர்கர்கன் வந்துட்டு இவனை கொன்னுடலாம், உன்னோட பதவிக்கு வந்துட்டு இவன் ஆபத்தானவன், இவனை கொன்னுடலான்றப்போ நம்ம ஹீரோயின் வந்து முழிப்பாங்க, என்னடா இப்படி சொல்கிறாப்லேன்னு. ஏன்னா டேமன் டர்கர்கன் வந்துட்டு தன்னோட ராணிக்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது, ராணியோட பதவிக்கு யாருமே அடுத்து உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே கொன்றுலான்னு மைண்ட் செட்டில் இருப்பார். ஏன்னா இவர் வந்து அந்த ப்ராஃபஸியை கேட்டிருப்பார் இல்லையா, இன்னும் பல 100 வருஷம் கழிச்சு தன்னோட டர்கர்கன் வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அந்த வடக்குல டர்கர்கன் வம்சத்தை சேர்ந்தவங்க அந்த வடக்குலேருந்து வரக்கூடிய ஆபத்தை தடுக்கிறதுக்கு பெரிய பங்களிப்பாங்கன்னு சொல்லி ப்ராபஸி கேட்டிருப்பாங்க. அதனால தன்னோட டர்கர்கன் வம்சத்தை வந்து காப்பாற்றுறதுக்கும் தனக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த ரேனா டர்கர்கன் தான் அடுத்த ஆட்சி புரியணும், அவங்க வம்சவழியை சேர்ந்தவங்க தான் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாப்புல. அதனாலேயே இவங்களை அச்சுறுத்தலாம் நினைக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிடலான்னு நினைப்பாப்புல. அந்தளவுக்கு ஒரு கிரிமினல் மைண்ட் செட்டாக யோசிப்பார். பட் ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம், அவர் வந்து ராஜ்யத்தால் ஆசைப்பட மாட்டார். தனக்கு கீழே இருக்கிற அதுக்கு பதிலாக தான் ரேனா டர்கர்கன்கிட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிருப்பாரு, குயினாகவும் ஏற்றிருப்பார். பட் ஆனால் ரேனா டர்கர்கன் வந்து ஆலிசன் ஹைட் அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்களில் யாருமே இழக்க தேவையில்லை, கடைசியாக நான் அந்த ஒத்தக்கண்ணனை மட்டும் என்னோட ராஜ்யத்துக்காண்டி நான் பழி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள ஒப்பந்தம். பட் ஆனால் இது வந்து டேமன் டர்கர்கனுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் அவர் ஒத்துக்க மாட்டாங்க. நான் அதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேனா டர்கர்கன் வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து தட்டி கழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்பாருன்னா, இந்த அரண்மனை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் தோணுது அப்படின்றப்ப, எங்கள் அப்பாக்காண்டி நான் இங்கே வந்து புல்லாங்குழலாம் ஊதி நான் எங்கள் அப்பா கூட இருந்த நல்ல நிலைமைகள் தான் வருது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிக்கிட்டே அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவுன்சில் ரூமுக்கு போயிடுவாங்க. கவுன்சில் ரூமில் பார்த்தோம்னா நம்ம சீக்கிங்கும் நம்ம அரண்மனை வைத்தியரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இங்கே இருக்கிற அரச கஜானா வந்து காலியாயிருக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஆலிசன் ஹைட்டவர் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பசங்களை வந்து ராஜாவை மாற்றிருப்பாங்க இல்லையா. அப்போ ராஜாவை மாற்றுறப்போ வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு மந்திரியை வச்சிருப்பார், பொருளாதார மந்திரின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அவர் தான் இன்ன வரைக்கும் அந்த ராஜா கூட இருப்பார், அந்த ரேமன் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாதிரி போர் நடக்குன்றனால அந்த கஜானாவை எல்லாத்தையுமே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு இடத்துல வச்சுருந்துருப்பாங்க. அப்போ கஜானாவில் எந்த காசுமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே இங்கே சீக்கிங் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலையில் வந்து கஜானாவில் இருக்கிற தங்க காசுக்கெல்லாம் நமக்கு தேவை, பணமே இல்லாமல் எப்படி ஒரு ராஜ்யத்தை ஆள முடியும், அதுவும் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு, போர் நடக்கிற சூழ்நிலையில் நமக்கு வந்துட்டு எப்பயுமே மக்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா புது அரசாங்கம் வந்துட்டாலே மக்களை வந்து ரொம்ப கவனிப்பாக பார்த்துக்கணும். இப்போ போர் நடந்துட்டு இருக்கனால அவங்க எல்லாருமே பட்னியாக இருப்பாங்க, அவளை வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்றப்ப டேமன் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வர. பட் ஆனால் ஒயிட் வாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் பெரிய விஷயம், இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னுவாங்க. பட் ஆனால் டேமன் வந்து கேட்பாரு, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்றப்ப நம்ம ரேனா டர்கர்கன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தான் என்னோட அமைச்சர், உளவுத்துறை அமைச்சர் அப்படின்றப்ப டேமன் வந்து அமைதியாக இருவார். பட் ஆனால் இந்த விஷயத்தெலாம் கண்டுக்காமல் நம்ம ரேனா டர்கர்கன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ராணியாக பட்டம் எடுத்துக்கணும், இது வந்து பொதுமக்கள் மூலியமாக நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நான் புது ராணியாக வந்திருக்கேன், இதுதான் உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்லி நான் மற்ற மக்களுக்கெல்லாம் சொல்லணும், 7 நாட்டுக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லை பணமும் இல்லாத நேரத்தில் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நம்ம வந்துட்டு மற்ற எதிரிகளை இன்னுமே முழுசாக கைப்பற்றலை அப்படின்றப்ப ரேனா டர்கர்கன் வந்துட்டு இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணுவாங்க, இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லி அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து டேமனுக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, நம்ம இந்த வந்து எல்லாரையுமே எதுக்கு கொல்லக்கூடாது, நம்ம அவங்கள பேசாமல் கொன்றுவோம், எதிர்காலத்தில் நம்மளுக்கு அவங்க வந்து ஆபத்தாக இருப்பாங்க, நம்ம அவங்கள கொன்றலாம் அப்படின்றப்ப சீக்கிங் வந்து வேறு விதமாக சொல்லுவாப்புல, நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு ராணி ஆகிட்டீங்க, பட் இருந்தாலும் உங்கள் மக்கள் எல்லாம் பட்னியாக இருக்காங்க, இப்போ வந்து அவங்க வந்து உங்களை எதிர்பார்ப்பாங்க, ஏதாச்சும் அவங்களுக்காண்டி நீங்கள் பண்ணணுமேன்னு சொல்கிறப்ப அரசு மருத்துவர் என்ன சொல்லணும், அதுதான் சரி அப்படின்னு சொல்லிடுவாரு. சீக்கிங்கு வந்து ஆதரிப்பார். பட் ஆனால் டேமன் வந்து அதை ஒத்துக்க மாட்டாப்புல. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கோல்டன் நைட்டு வந்துட்டு அவங்க ஆலிசன் நைட் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ரேனா டர்கர்கனை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஆலிசன் நைட் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்கே தங்க காசுகள்லாம் அப்படின்னு கேட்குறப்ப அவங்களுக்கு எதுவுமே புரியாது. என்ன கேட்குறீங்க அப்படின்றப்ப, அரச கஜானா வந்து காலி ஆயிடுச்சு, எங்கே தங்க காசுங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை வந்துட்டு அரசவையிலேருந்து
ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதனால தானே நான் உன்னைய தேடி வந்தேன். உன்னால தான் இதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியும், நீ தான் க்ளோரியை கொண்டு வர முடியும் அப்படின்றனால தான் உன்னைய தேடி வந்து நான் இந்த ராஜ்யத்தை உன் கையில் கொடுத்தேன் அப்படின்றப்ப நீ எங்கே ஒப்படைச்ச, இன்னும் எதுவுமே சரியா இல்லை அப்படின்றப்ப என்ன சொல்கிற, என் பையனை வந்து நான் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போக சொல்லியிருக்கேன், உனக்கு இந்த இடத்த வந்துட்டு நான் எந்த ஒரு வீரர்களும் உன்னை எதிர்க்காத மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. இப்போ ரெனாட்டர் என்ன பண்ணான்னா, ஹைட்டவர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலிசன் ஹைட்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு எனக்கு துரோகம் தான் பண்ணிடுறேன், எங்கள் அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொன்னுட்ட அப்படின்றப்ப அவங்க பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எத்தனை நாள் இங்கே என்னை வந்து சிறைப்பிடிச்சி வச்சுருப்பீங்க, இது வந்து உங்களை சிறைப்பிடிச்சி வைக்கல, உங்களோட பாதுகாப்பு பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம், இப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா எங்களோட ஆதரவாளர் வந்து உங்களை எதாவது பண்ணிடுவாங்க, அதனால தான் நான் இங்கே அரண்மனையில் வச்சுருக்கேன். இப்போ எத்தனை நாள் இந்த ரூமுக்குள்ளே இருக்காது, நீங்கள் வந்து எத்தனை நாள் இந்த ரூம்லேயே எங்களை அடைச்சி வைப்பீங்க அப்படின்றப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து அரண்மனையில் எங்கே வேணால் ஒரு சுதந்திரமாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ வந்து நம்ம கோல்டன் நைட்டை சேர்ந்த தலைவர் என்ன சொல்லுவார்னா, தளபதி என்ன சொல்லுவார்னா, என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற எல்லா சாமானையுமே நாங்கள் மாற்றிட்டோம், இதுக்கு முன்னாடி இந்த ஹைட்டவர் வம்சத்தை சேர்ந்த கொடி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்றப்ப அது எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஒயிட் வாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பார்க்குறக்காண்டி போப் வந்திருக்காங்க, அரசராக பதவி இருக்கிற எல்லாருமே போப் வந்து சந்திக்கணும் அப்படின்றப்ப இங்கே வந்து நம்ம இறந்து போன ஹீரோயினோட பையன் வந்து நடந்து போகிறத காட்டுவாங்க. அவங்க வந்துட்டு இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, தனக்கு வாரிசுகள் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்களா ஹீரோயினி, இந்த அரண்மனையில் இருக்கிற வந்து எல்லாரையும் நம்ப முடியாது, நமக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாரையுமே கண்காணித்து யாராவது நமக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே அவங்கள வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுப்பாங்க ஒயிட் வாமு கிட்ட. ஏன்னா ஒயிட் வாமு தான் இவங்களை வந்து நம்புறாரு. அப்போ போப்பு கிட்ட போய் பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து போப்பு இங்கே வந்து எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 ராஜ்யத்துக்குமே இந்த சர்ச்சுன்னு இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்துருப்போம், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீனில் தான் காட்டுவாங்க, புக்லேயும் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, நம்ம போப் வந்து என்ன சொல்லுவார், நீங்கள் இந்த கிங்ஸ் லேண்டிங்கை வந்து கைப்பற்றி உங்களை நீங்களே ராணியாக பதவியை வந்து அறிவிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றப்ப, ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்றப்ப, அது எப்படி உண்மையாகும், நாங்கள் தான் எல்லா இந்த அயன் த்ரோனுக்கு வந்து ராஜாவாக பதவி வைக்கிற எல்லாருமே நாங்கள் தான் பதவி வைப்போம், இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா வந்து இறந்துட்டாருன்னு என்னன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி புதிய ராணியாக மாறலாம் அப்படின்றப்ப, அவன் இறந்துட்டான், அது இறந்தது வந்து நீங்கள் கேள்விப்படல அப்படின்றப்ப, இல்லை அவரோட பணத்தை பார்க்காம நாங்கள் வந்து நம்ப மாட்டோம், நாங்கள் வந்து எப்பயுமே இப்படி ஒரு கொள்கையை தான் பின்பற்றோம் அப்படின்றப்ப, கடவுள்களோட ஆசீர்வாதம் எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க. இல்லை கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, டிராகன் வம்சத்தை சேர்ந்த யாருக்குமே இங்கே கடவுளோட ஆசீர்வாதம் இருக்காது அப்படின்வாங்க. அதை கேட்டு நம்ம டர்காரியன், அதாவது ஹீரோயின் வந்து கொஞ்சம் கோபப்படுவாங்க, அது எப்படி நீங்கள் டர்காரியன் வம்சத்தை வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்றப்ப, ஏன்னா டிராகன் வந்து எப்பயுமே அழிவை தான் கொண்டு வரும், அழிவு இருக்கிற பக்கம் எங்கள் கடவுள் வந்து ஆதரவு தெரியாது அப்படின்றப்ப, நீங்கள் தாங்க உங்கள் கடவுளோட ஆதரவு எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் போப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே டிராகன்ஸ் வந்து அழிவு தான் தரும், எங்கள் டிராகன்ஸ் வந்து நாங்கள் வெறுக்கிறோம், டர்காரியன் வம்சத்தை நாங்கள் வந்து அரசரை ஏற்றுக்கிட்டாலுமே நாங்கள் இந்த மாதிரி சொல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்படியே இருந்துக்காங்க, நான் இப்போ வந்து இந்த 7 நாட்டுக்குமே நான் தான் குயின்னு, என் பேச்சு கேட்கலன்னா சர்ச்சை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. போப் வந்து எச்சரிக்கை கொடுப்பாரு, எங்கள் போப் எங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிறது உங்கள் ராஜ்யத்துக்கு நல்லதில்லை, உங்கள் பதவிக்கு ஆபத்து தான் அப்படின்வாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஹீரோயின் வந்து போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த போப் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. போப் வந்து ஒரு சாபம் விடுவார், என்னன்னா உங்கள் ராஜ்யம் வந்து கூடிய சீக்கிரம் கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிடுவார். அடுத்த சீனில் பார்த்தோம்னா நம்ம சீக்கிங் வந்து ராணி கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ராணி கேட்பாங்க, உங்கள் 2 பேரோட ஆதரவு இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் சீக்கிங்க்கு வந்து இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்காருன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ராணிக்கு வந்து தெரியாது போல இவங்க 2 பேருமே சீக்கிங்கோட பசங்க தானே. அப்போ வந்து சீக்கிங் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து எனக்காண்டி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்றப்ப சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து இவங்க 2 பேரும் என்னோட அரசு வாரிசாக நீங்கள் வந்து அவங்கள அறிவிக்கணும் அப்படின்வாங்க. புரியல அப்படின்னா, இவங்க 2 பேரும் என்னோட பசங்க தான் அப்படின்வாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து வலரியன் வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து அந்த சின்னவன் இருப்பான் பார்த்தீங்களா 2வது பையன், அவன் வந்து டர்கரியன் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் நினைப்பான், ஏன்னா வந்து ஒரு ரைடரை மாதிரி இருப்பான், சில்வர் விங்கு இவரை தான் தேர்ந்தெடுத்துருவோம். அப்போ வந்துட்டு நம்ம ராணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் என்ன விஷயம் இருக்குது, நான் வந்து இவங்க 2 பேரும் அவங்க பசங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்பா. இல்லை நீங்கள் வந்துட்டு அயன் த்ரோனில் உட்காந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்வாங்க, வலரின் பேரை வந்து இவங்க 2 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அப்போ வந்துட்டு நம்ம
சீக்கிங் வந்து அவர் வந்து இப்படி கேட்கவுமே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. என்னடான்னு பார்த்தா, ஏன்னா இந்த மாதிரி தடவை வந்து இப்போ பிறந்த பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பதவி கொடுக்குறது வந்து ஏற்கனவே அவங்களுக்கே நடந்திருக்கும். ஏன்னா அவங்க சீசன் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட பசங்களில் ஒரு 3 பேர் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுல தான் சீக்கிங்கோட தம்பி வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து டேமன் வந்து அந்த மாதிரி பேசினவரை வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அது வந்து நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம சீக்கிங் வந்து என்ன கேட்பான்னா, இது உங்களால் முடியும்ல, நீங்கள் வந்துட்டு அயன் த்ரோனில் இருந்துட்டு இந்த மாதிரி இவங்க பேர் என்னோட பேரை வந்து இவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து அமைதியாகவே இருப்பாங்க. இது வந்து பெரிய முடிவு, உடனே எடுக்க முடியாது அப்படின்வாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க யோசனையில போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சீக்கிங் வந்து தனக்கு ஒரு வாரிசை கண்டுபிடிச்சிட்டாரு, நமக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, டேமனோட அறைக்கு போய் அவங்க வந்து அடுத்த ஒரு வாரிசுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா இவங்களோட ராணியை பதவியை ஏற்று நாள் அரசை வந்து கூடும். அப்போ வந்து இவங்க தயாராகிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கம்பீரத்தை கொடுக்கறதுக்காண்டி ஒரு செயின்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்து என்னென்ன ஆயிரும்னா, இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதவிடாய் வந்துடும். இந்த நேரத்துலேயே வரணும்னு சொல்லி இவங்க கவலைப்படுவாங்க. அதுக்குள்ளே அவங்க பணிப்பெண் வந்து அதை சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு அந்த எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அரசவையில் வந்து அந்த அயன் த்ரோனில் உட்காந்துருக்கப்போ வந்துட்டு பொதுமக்கள் எல்லாருமே வந்து அவங்க குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா, இந்த பெண்மணி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆடு வளர்க்குற கூட்டம், எங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஆடுகளே பற்றாக்குறையாக இருக்குது. ஏன்னா டிராகன்ஸ் எல்லாமே இந்த போருன்றனால எங்கள் ஆடுகளை வந்து கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னுவாங்க. அப்போ வந்துட்டு என்னன்னு பார்த்தா, இந்த சீப் ஸ்டீலர் அந்த ஆடை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு பெண்மணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது மட்டும் இல்லை, அந்த பிரபுக்கள் வந்து எங்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க வந்து பதுக்கி வைக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்துக்காக மட்டுமே பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போ தான் இந்த ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களா அவங்களோட பங்களிப்பு கிடச்சதுக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்வாங்க. அப்போ வந்து அயன் த்ரோனில் வந்து எலிகளுக்கு பிரச்சனையாக இருக்கும். இதுக்காண்டி வந்து ஹீரோயின் வந்து இந்த கவுன்சிலில் கூட்டியிருப்பாங்க. இது வந்து நம்ம டேமன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு கிடையாது, இதை வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா இது வந்து பிரபுக்கள் சம்மந்தப்பட்டது. பிரபுக்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா உயர்குடிகள் இருப்பாங்க. அந்த உயர்குடிகளை நம்ம பகிச்சுக்கிட்டோம்னா நம்ம ராஜ்யத்துக்குள்ளே வந்து பெரிய போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா இந்த புது ரைடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் இந்த கிங்ஸ் த்ரோனை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பதவி கொடுப்பாங்க. என்னென்னா இந்த சர் பதவி கொடுப்பாங்க. அந்த சர் பதவி கொடுத்தாலே அவங்க எல்லாருமே ஒரு லார்டுக்கு ஈக்குவலாக அவங்க வந்துட்டு எப்படின்னா மற்றவங்களால வந்துட்டு பார்க்கப்படுவாங்க. அப்போ வந்து இந்த பட்ட பேர் வச்சு அவங்களுக்கு சார்னு ஒரு அதிகாரம் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம டேமன் தான் பண்ணி வைப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹியூஜ் ஹேமர் வந்து கேட்பாரு, நீங்கள் வந்து எனக்கு வீடு தரதா சொன்னீங்களே அப்படிங்கிறப்ப, இப்போதைக்கு கொஞ்சம் கஜானால வந்து சரியான ஃபண்டிங் இல்லை, அதனால நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க அப்படின்வாங்க. சரி நான் அவர் பேர் வைப்பல. அதுக்கப்புறம் வந்து இவங்க சோகமாக உட்காந்துருப்பாங்க அறையில். அப்போ வந்துட்டு நம்ம ஆலிசன் ஆகிட்டவர் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, ராணி ஆனதுக்கப்புறம் எதுக்கும் நீ வந்து இவ்வளோ சோகமாக இருக்க, உனக்கு என்ன ராஜ்யத்தை ஆள தெரியலையா, நீ இப்போ தான் ஒரு ராஜாவோட பொண்ணு மாதிரி நடந்துக்க அப்படின்வாங்க. எங்கள் அப்பா மாதிரி நான் என்னால் ராஜ்யத்தை ஆள முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒரு தனி உலகத்தில் இருந்தாப்புல, அவர் வந்து அந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தனியாக ஒரு கோட்பாடெல்லாம் வச்சுருந்தாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த பிரபுக்கள் வந்துட்டு தானியங்களை பற்றி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமே, அப்போ வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, எல்லா பிரபுக்களையும் விருந்துக்கு அழிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருப்பாங்க. அந்த அறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி பிரபுக்கள் எல்லாருமே இங்கே வந்து விருந்துக்கு வந்திருப்பாங்க. விருந்தில் வந்து அவங்களுக்கு என்ன சாப்பிட வைப்பாங்கன்னா, மகாராணி வந்து எலிகளை சாப்பிட வைப்பாங்க. என்னடான்னு பார்த்தா, அந்த எலிகள் எல்லாமே அரண்மனையை சுற்றி இது பண்ணிகிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த எலிகளை பிடிச்சி பிரபுக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. என்னடான்னு கேட்டால் பிரபுக்கள் வந்து என்னென்னு கேட்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதைத்தான் எல்லா மக்களுமே இந்த ராஜ்யத்தில் சாப்பிட்றாங்க, நீங்களும் என்னோட மக்கள் தான், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்றப்ப பிரபுக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை உங்ககிட்ட தான் எப்படி சொல்கிறது தானியம் இருக்குமே அப்படின்றப்ப, இல்லை எங்ககிட்ட தானியம் இல்லை, பிரபுக்கள் எல்லாருமே பதுக்கி வச்சு தான் நாங்கள் கேள்விப்பட்டேன் அப்படிமே, இல்லை அது வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்வாங்க. அப்படியா, என்னோட கோல்டன் நைட்ஸ் எல்லாருமே அதை போய் நேரில் பார்த்து ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்றப்ப அப்போ தான் நமக்கு புரியும், கோல்டன் நைட்ஸ் எல்லாருமே இவங்க பிரபுக்களோட வீட்டுக்கு எல்லாமே அனுப்பி வைக்கிறப்ப எந்த தடை இருக்கக்கூடாதுன்னா பிரபுக்களை விருந்து கழிச்சிருப்பாங்க. அந்த பிரபுக்கள் எல்லாருமே இதை வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு கடைசி ஒரு பிரபுன்னு சொல்லுவார், இது சரியான முடிவு தான், என் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், என் வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏத்தலமாக சொல்லுவார். அப்போ வந்துட்டு உங்களோட முகத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், நீங்கள் இதே சிரிப்போட கடைசி வரைக்கும் என் முன்னாடி இருந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவை மிரட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேமன் வந்து சொல்லுவார், இது வந்து தற்காலிக தீர்வு தான், நம்ம நிரந்தரமாக ஏதாச்சும் ஒரு தீர்வு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப இவங்க வந்து இந்த டிராகன் ஸ்டோனில் இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு சில ராஜ்யங்கள்லாம் இவங்களுக்கு ஆதரவு தரதா சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி ஆதரவு தரதில் ஒரு ராஜ்யம் மட்டும் படைவீரர்கள் அனுப்பாமல் இருக்கிறப்ப, நீ அங்கே போய் படைவீரர்களுக்கு பதிலாக நமக்கு ஃபண்டிங்க்கு, அதாவது தங்க நாணயங்கள், அதாவது நமக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி சில சாப்பாட்டு பொருளையும் தங்க நாணயங்களையும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த சின்ன பையன் என்ன பண்ண போகிற, உன் தம்பி கொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அவனால் பெரிய ஆபத்து வர போகிறது இல்லை, அவனை நான் வந்துட்டு நம்ம நைட் வாட்சுக்கு அனுப்ப போகிறேன், வாளுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னுவாங்க.
இல்லை நீ வந்துட்டு இவ்வளோ இறக்க குணமாக இருக்காது, அவனை கொல்லு, அவன் என்றைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமன் வந்துட்டு கிளம்பி போயிடுவாப்புல. நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த சின்ன பையன் ரூமுக்கு போவாங்க. என்னதான் இருந்தாலும் தம்பியாச்சுல, அவனை போய் பார்க்க போவாங்க. அவனை டஞ்சன்லேயும் அடைச்சிருக்க மாட்டாங்க. அவன் வந்து பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். இவங்க கோவம் எல்லாமே அந்த ஒத்தக்கண்ணை மேலே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒத்தக்கண்ணால தான் 2 பசங்களும் இவங்க இழந்திருப்பாங்க. அப்போ வந்து சின்ன பையன் தூங்குறப்போ வந்துட்டு அவன் பக்கத்தில் ஏதோ ஒரு பொம்மையை வந்து மரக்கட்டியில் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த அளவுக்கு இறக்க குணத்தோட எதுவுமே பெருசாக எந்த ஒரு தீயனமும் இல்லாதவனை போய் கொல்லணுமா அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒயிட் வாம்கிட்ட கேட்பாங்க. ஒயிட் வாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவனை கொல்றனால நமக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல, நம்ம வந்து அவனை வந்து அந்த வாளுக்கு அனுப்புறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அரண்மனைட்டு வெளியே வந்திருப்பாங்க. எதுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அந்த நம்ம பிரபுக்கள்கிட்ட இருந்து சாப்பாடு கிழங்கு இதெல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. பிரித்து கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட உண்மையான நான் வந்துட்டேன், உங்கள் ராணியை வந்து நீங்கள் இனிமேல் எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் கைவிடாதீங்க, அதேமாதிரி நானும் உங்களை கைவிட மாட்டேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே என்னோடய தம்பிங்க தான். அவங்க வந்துட்டு சரியாக ஆட்சி பண்ண தெரியாதவங்க. அந்த அரசனையை வந்து ரொம்பவும் தப்பான முறையில் வந்து அரசனை மாறினாங்க. இனிமேல் நான் அப்படி இல்லை, டிராகன் தான் நம்மளோட கடவுள், அதுதான் அவங்களோட பாதுகாவம் அப்படிம்பாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம போப்புக்கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, பேச்சுவார்த்தையில் வந்து சொல்லியிருப்பாங்க, இனிமேல் டிராகன்னா அழிவு கொண்டு வராது, டிராகன் வந்து ஒரு பாதுகாவலன் அப்படின்னு நான் மக்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீக்கிங் வந்து அவங்க பசங்களுக்கு ஏன் அந்த பேர் வளரியன்ற பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ராணிக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். ராணி வந்து இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்வாங்க. அந்த காரணங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை, உங்களோட பசங்களுக்கு கிடைச்ச மணி எனக்கும் என்னோட பசங்களுக்கும் ஒரு வாரிசு பேர் கிடைக்கணும் அப்படின்வாங்க. அப்போ ராணி வந்து என்னன்னு கேட்பாங்க, என்ன புரியலையா, உங்களோட மூத்த பசங்க வந்து 3 பேரும் தப்பான மொழியில் வந்தவங்க தானே, அதனால நீங்கள் வந்துட்டு என் பசங்களுக்கு அதை கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்றப்ப அப்போ வந்துட்டு சொல்லுவார், உங்கள் 3 பசங்களுமே தப்பான வழியில் வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்லுவாங்க. அப்போ ராணி வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. நம்ம கோல்டன் நைட்டு கூட வாழை எடுத்துகிட்டு வந்து சீக்கிங்க போட்டுக்கலாமான்னு சொல்லி யோசிப்பார். ஏன்னா ராணியை வந்து இந்த மாதிரி தப்பாக பேசுகிறது வந்து ராஜ துரோகம், அதுக்கு வந்து நம்ம யாரை வேணால் தண்டிக்கலாம். யாராவது ராணி வந்து தப்பாக பேசுனா நம்ம கோல்டன் நைட்டு வந்து அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் வந்து ராணி வந்து அதை தடுத்துருவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க தாய்மாமா இல்லையா, அதனால் வந்துட்டு அதை தடுத்துருவாங்க. இருந்தாலும் ராணி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இப்போதைக்கு இந்த காரணத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன், இருந்தாலும் நான் வந்துட்டு நான் என் பசங்களுக்காண்டி தான் நான் பேர் தானே உங்களுக்கு என் பேரை தானே அவங்களுக்கு கொடுக்க சொன்னேன், நீங்கள் அதை மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிடுவாப்புல. போனதுக்கப்புறம் தான் நம்ம ஆலிசன் வந்து கேட்பாங்க, என் பையனை வந்து நீ கைதியாக வச்சுருக்கியாமல அப்படின்றப்ப, ஆமாம் 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் அவனை கைதியாக பிடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்றப்ப, நான் அவனை வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன், அவனை வந்து உயிரோடு விட்டுடுவேன், ஆனால் அவனை வந்து வாளுக்கு வந்து அவனை ஒரு நைட் வாட்ச் அனுப்பிச்சி வச்சுருவேன், ஏன்னா அவன் வந்து அங்கே போனான்னா அவன் திரும்பி இங்கே வரவே மாட்டான் அப்படின்றப்ப ஆலிசன் வந்து கேட்பாங்க, அவனை நான் பிறந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை, ஏன்னா அவன் பிறந்ததுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹைட்டவர் வம்சத்தை அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டர்காரியன்ஸுக்கு வந்து ஏற்கனவே 2 வாரிசு பையங்க இருப்பாங்கன்றனால இவனை வந்துட்டு ஹைட்டவருக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹைட்டவர் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவனை வந்துட்டு செல்லம் வளர்ப்பாங்க. இருந்தாலுமே நான் அவனை பார்க்கணுன்றப்ப அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மாவை பார்க்குறப்ப எந்த ஒரு பாசமும் காட்ட மாட்டான். என்னதான் இருந்தாலும் அம்மாவை பார்க்குறப்ப எல்லா பசங்களுமே இது பண்ணணும்ல. ஆனால் நம்ம ஆலிசன் சொல்லுவாங்க, இது என் பையனே கிடையாது அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இவன் முடி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் அங்கங்கே கருப்பாக தெரியும். என்னடான்னு பார்த்தா இவன் வந்துட்டு இப்போ உண்மையான டர்காரனே கிடையாது. இவனை வந்துட்டு அந்த ஹைட்டவர் வம்சத்து பிரபு வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, நீ போய் ஒரு டர்காரனாக நடிக்கணும், என் மருமகனுக்கு கூட நீ போய் மருமகனாக இருக்கணும், அவங்க வந்து உனக்கு கொலையே பண்ணாலும் நீ வந்து இந்த உண்மை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ தான் அந்த பிரபு மேலே வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வரும். இந்த மாதிரி என்னை ஏமாத்தினதுக்காண்டி அவனை வந்து நான் எப்படியாவது கொல்லுவேன் பாருங்கள், ஏன்னா ஒரு ராணியவே ஏமாற்றிருக்கான், என் தம்பியை வந்து வெளியே வச்சு வளர்க்குறது எனக்கு வந்து பெரிய ஆபத்து இல்லை, அதை வந்து அவன் பண்ணுறேன், அது ரொம்ப பெரிய ராஜதுரோகம் அப்படின்றப்ப தான் வெளியே வந்து ஒரு காவலாளி சொல்லுவாங்க. நம்ம டிராகன் ஸ்டோர்லேருந்து ஒரு மருத்துவர் இங்கே வந்துருக்கு, மருத்துவர் வந்து ரொம்ப காயமடைந்த நிலைமையில் வந்திருக்காப்புல அப்படின்றப்ப அவங்க போய் அந்த விசாரணை பண்ணுறப்ப தான் தெரியும், அந்த ஹைட்டவர் தளபதி இருப்பார்ல, அவர் வந்து அந்த டிராகன் ஸ்டோர் தாக்கியிருப்பார். தாக்கி என்ன பண்ணியிருப்பார்னா, பொதுமக்கள் எல்லாருமே பிணக்கைதியாக வச்சுக்கிட்டு டிராகன் முட்டைங்க டிராகன் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு அறைக்குள்ளே வச்சு கொடுமை பண்ணிகிட்டு இருப்பதா சொல்லிகிட்டு இருப்பார். அங்கேருந்து இவர் தப்பிச்சு வந்திருப்பார். உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு நான் இங்கே தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்றப்ப, இவன் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இவனோட திட்டம் தான் என்னன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அங்கே பின்னாடி வந்து காட்டுவாங்க, அந்த ஹைட்டவர் வம்சத்தை சேர்ந்த எல்லா கொடிகளுமே எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரியும் ஹைட்டவர் வந்து எவ்வளோ புத்திசாலியான ஆட்கள்னு. இந்த சீன் வந்து எப்படி இருக்கும் தெரியும்னா, இந்த எபிசோடுலேயே இந்த சீன் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இந்த எபிசோடு ஃபுல்லாகவே ஃபில்லர் எபிசோடாக தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்த எபிசோடு வரப்போ நான் உடனே அப்லோட் பண்ண முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ்.